பிதா குமாரன் பரிசுத்த ஆவியருக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருளாலே இந்த நாளிலும் காணொளி வழியாக உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு இறங்குகிறபடியால் நன்றி சொல்லி உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரு சித்தத்தின்படி விரைவாக நாங்கள் முகமுகமாய் ஆலயத்தில் வந்து உம்மை தரிசிக்க நீர் இறங்கும்படியாய் உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வைத்து நாங்கள் ஒருவரை ஒருவர் நேரில் கண்டு அன்பின் ஐக்கியத்தை பரிமாறும் காலம் விரைவில் வருமென்று நம்பி உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தெய்வமே, இந்த வேளையில் எங்கள் உள்ளங்கள் உணரும்படியாய் உம்முடைய வாக்கை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுகிறோம். ஒரு மனித குரலை கேட்டு நாங்கள் மயங்காதபடிக்கு உம்முடைய வாக்கு மட்டும் ஒலிக்க எங்கள் உள்ளங்களை உடைத்து உம்முடைய ஊற்றை ஊற்ற நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். இரட்சகர் இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை இந்த காணொளி வழியாக காணும் பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தபடியால் அவரை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அன்போடு அழைத்த போதகரையும் ஆவலாய் ஏற்றுக்கொள்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகரின் திருப்பெயரால் வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக, சுருக்க செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமான வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய செயல்பாடுகள் நூலின் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அதனுடைய அந்த அதிகாரத்தில் வருகிற 22, 23 வசனங்களில் காணுகிற ஒரு கருத்து. அப்போஸ்தலர் 17, 22, 23 வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அறியப்படாத தேவன், அவரை அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கொரோனா என்கிற கொடும் தொற்று முடிவடைந்ததா இல்லை தொடர்கிறதா என்று முடிவு செய்ய இயலாமல் தவிக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். முதல் அலை என்றார்கள், 2ஆம் அலை என்றார்கள், இப்பொழுது 3ஆம் அலை. இந்த அலை அடிக்கிறதா இல்லை அடங்கி விட்டதா என்று தெரியாமல் இருக்கிறோம். இப்படி ஒரு தொற்றை நாம் நினைக்கிற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியாக சொன்னால் கிமு 596ஆம் ஆண்டு, கிமு
596ஆம் ஆண்டு கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ் பட்டணத்தில் ஒரு கொள்ளை நோய், ஒரு தொற்று நோய் பரவி ஆயிரம் மக்களை கொன்று அழித்தது. கிறிஸ்து பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. ஏதென்ஸ் என்கிற வேளையிலே உங்களுக்கு தெரியும், கிரேக்க நாகரிகம். கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், சாக்ரட்டிஸ் என்பார்கள், அரிஸ்டாட்டில் என்பார்கள், பிளாட்டோ, அவருடைய ஆசான் பிளாட்டோ என்பார்கள். இப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்திலே ஒரு கொள்ளை நோய் வந்து அநேகரை கொண்டு குவித்த அந்த காலகட்டத்திலே அந்த மக்கள், அந்த ஊர் தலைவர்கள் தெரியாமல் திணறுகின்ற வேளையிலே என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க இயலாதவர்களாய் இதற்கு ஒரு வழி என்ன என்று கேட்டு திகைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிலே ஒருவர் சொல்ல, அருகாமையில் உள்ள தீவு, கிரேத்தா தீவு என்பார்கள், கிரீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தீத்து என்கிற அந்த அப்போஸ்தலர் அவர் ஊழியராகவும் அதன் பிறகு பேராயராகவும் பணியாற்றிய ஒரு தீவு அந்த கிரேத்தா தீவு. உங்களுக்கு தெரியும், அந்த தீத்துவின் கடிதத்திலே பார்க்கலாம், 1வது அதிகாரம் 12வது வசனம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். அவர்களில் ஒருவரான ஒரு தீர்க்கதரிசி அந்த மக்களை குறித்து கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி சொன்னவருடைய பெயரை நம்முடைய திருவிவிலியம் நமக்கு தரவில்லை. ஆனால் வரலாற்று நூலை வாசிக்கின்ற வேளையிலே இப்படி சொன்னவருடைய பெயர் என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே எபிமெண்டீஸ். இந்த எபிமெண்டீஸ் என்கிற இந்த புலவர் ஒரு தத்துவ ஞானி, ஒரு பூசாரி, ஒரு இறைவாக்கினர். இப்படிப்பட்ட வயதான ஒரு பெரியவர் இந்த கிரேத்தா தீவில் இருப்பதாக அந்த கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் பட்டணத்து மக்கள் தெரிந்திருந்தார்கள். இவருக்கு ஆள் அனுப்பி இவரை அழைத்து வந்து இந்த கொள்ளை நோயை எப்படி தடுக்கலாம் என்று கேட்கலாம் என்று ஒரு சிறு கப்பலையே அனுப்பி வைத்தார்கள். அந்த கிரேத்தா தீவிற்கு அந்த கப்பலிலே அந்த மக்கள் சென்று அவரை அழைத்து வந்து தங்களுடைய ஏதேன்ஸ் என்கிற அந்த பட்டணத்திற்கு அழைத்து வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் யோசித்து விட்டு சொன்னார், சில செம்மறி ஆடுகள், இவைகளை நீங்கள் இங்கே பலி செலுத்த வேண்டும். இந்த செம்மறி ஆடுகளை தெருக்களிலே நீங்கள் அவிழ்த்து விடுங்கள். எந்த ஆடு எந்த விக்கிரக கோவில் முன்பாக இருக்கிறதோ அங்கே பலி செலுத்துங்கள். எந்த ஆடு எந்த இடத்தில் சென்று இளைப்பாறுகிறதோ படுக்கிறதோ அங்கே பலி செலுத்துங்கள். இப்படி இவர்கள் அவிழ்த்து விட்ட ஆடுகள் பல ஆலய பிரகாரங்களிலே சென்று அமர அங்கே பலி செலுத்தினார்கள். ஆனால் சில ஆடுகளோ எங்கே நிழல் இருந்ததோ அங்கே சென்று படுத்து விட்டன. அங்கே எந்த கோயிலும் இல்லை, ஆலயமும் இல்லை. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வேளையிலே அங்கே அறியப்படாத தேவன் இருக்கிறார். நீங்கள் ஏராளமான தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள்.
ஆனால் அறியப்படாத தெய்வம் ஒருவர் இங்கே இருக்கிறபடியால் இந்த ஆடுகள் அங்கே சென்று அமர்கின்றன, ஓய்வெடுக்கின்றன என்று அவர் சொல்ல, அந்த அறியப்படாத தேவன் அங்கே இருப்பதாக எண்ணி அந்த ஆடுகளை அங்கே பலியிட்டு அந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பினார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. அறியப்படாத தேவன். பவுலடியார் கிபி 50வது ஆண்டு அந்த காலகட்டத்திலே அந்த ஏதேன்ஸ் பட்டணத்திற்கு வருகிறார். ஆசியா மைனர் என்று அழைக்கப்படுகிற, இந்த நாளிலே துருக்கி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து தடை வந்த காரணத்தால் ஐரோப்பாவிற்குள் நுழைகிறார். அங்கே ஐரோப்பாவிலே பிலிப்பு பட்டணத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுக்கிறார். அங்கிருந்து துரத்தப்பட்டவராய், பிலிப்பி பட்டணத்திலிருந்து துரத்தப்பட்டவராய் தெசலோனிக்கே, துரோவா இப்படிப்பட்ட பட்டணங்களை கடந்து இப்பொழுது ஏதென்ஸ் என்கிற அத்தேனே பட்டணத்திற்கு வருகிறார். அவருடைய வழக்கத்தின்படி அந்த ஊர், அறிஞர்கள் நிறைந்த அந்த ஊர், பிரசித்தி பெற்ற அந்த ஊரிலே இவர் சுற்றி பார்க்கின்ற வேளையிலே ஏராளமான கோயில்கள், அந்த ஏராளமான விக்கிரகங்கள், ஏராளமான கோயில்கள், இவைகளெல்லாம் பார்த்து வருகின்ற வேளையிலே அங்கே ஒரு பலிபீடம் இருக்கிறது. 23வது வசனம் எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை குறிவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் தெய்வ பக்தியுடையவர்கள். தெய்வம், கடவுள், இறைவன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு சிலர் மட்டும், ஒரு குறைந்த விழுக்காட்டினர் மட்டும் இல்லை என்று சொல்கிறார்கள், நோ காட் என்பார்கள். ஆனால் எல்லாரும் சொல்லுவது தெய்வம் இருக்கிறார் அல்லது தெய்வங்கள், கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நம் திருமறை தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, மெய்யான தெய்வம் ஒருவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஒருவரே, உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருவரே. அந்த தெய்வம் மெய்யான தெய்வம். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தெய்வம் மனிதனானார், தேவன் மனிதனானார். அந்த மனிதனாய் அவர் வந்த வேளையிலே அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்கிற மனிதனாய் வந்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னை கொடுத்து, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். தெய்வம் ஒருவரே, தேவன் ஒருவரே. இந்த மெய்யான, மேலான, நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த தேவன், அவரை அறியாமல், அவரை அறிய விரும்பாமல், ஏதோ தெய்வம் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி வாழ்கிற அப்படிப்பட்ட கடவுள் பக்தியுடையவர்கள், இறை பற்றாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இவர்கள் அறியாமையால், மெய்யான தேவனை அறியாதவர்களாய், அறிய விரும்பாதவர்களாய், ஏதோ ஒரு தெய்வம் இருக்கிறார், நான் நம்புகிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்களிலும் ஒரு கூட்டத்தார், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்களிலும் ஒரு சாரார், ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, தேவன் இருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன், அவரை இயேசு என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்று விடுவார்கள். நோ காட், NO, நோ காட் என்று சொல்கிறவர்கள் குறைவு. ஆனால் KNOW, நோ காட், தேவனை அறிய வேண்டும், தெய்வத்தை அறிய வேண்டும். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி காட்சி கொடுத்த அந்த தேவனை, அந்த மெய்யான மேலான உண்மை தெய்வத்தை அறிய வேண்டும். அறியாமல் ஆராதிக்கிறார்கள். நாம் அறிந்து ஆராதிக்க வேண்டும். அறியாமல் ஆராதிப்பவர்களை அறிவிற்குள்ளாக அழைத்து வர வேண்டும். தேவனை அறிய வேண்டும். நோ காட், KNOW, நோ காட். இந்த அறிவை, தெய்வத்தை அறிகிற இந்த அறிவை, அந்த மெய்யான தேவனை அறிகிற இந்த அறிவை இந்த கொள்ளை நோய் நாட்களிலே, இந்த கொரோனா நாட்களிலே எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்கள், ஏதேன்ஸ் நகரத்து மக்கள் அந்த நாளிலே அறிந்து கொண்டார்கள். இந்த நாளில் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்முடைய உற்றமும் உறவும் சுற்றமும் சூழ்ந்திருப்பவர்களும் தேவனை அறிய வேண்டும், அறிந்து ஆராதிக்க வேண்டும். அறியாமையிலே வாழ்ந்தது போதும். அறிந்து ஆராதிப்போம். அறிந்து ஆராதிக்க, மெய்யான தேவனை அறிந்து ஆராதிக்க தேவன் தாமே தொடர்ந்து கிருபை புரிவாராக. ஆமேன். அல்லேலூயா.